ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ரைன் மார்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் எஸ்ஏசி 202 கோர்ஸோடைய முக்கியமான 100 எம்சிக்யூஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபியூச்சர் அப்டேட்ஸ்க்காக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது உங்களோட ஃபைனல் தியரி அப்புறம் நெக்ஸ்ட் செமஸ்டருக்கான மிட் செமஸ்டருக்கான வீடியோஸ்லாம் நம்ம அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், which is the continued capacity to function as a vital living system. இது வந்து soil health. சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா கண்டினியூடு கெப்பாசிட்டி. சரிங்களா, தொடர்ந்து வந்து அது வந்து என்னது ஒரு லிவிங் சிஸ்டத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, ஒரு பிளான்ட் ஆகட்டும் இல்லாட்டி ஒரு மைக்ரோப்ஸ் ஆகட்டும், அதுக்கு வந்து அது வந்து லிவ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபேவரபிள் என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் ஹெல்த். சரிங்களா, சாயில் ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இன்ஹெரண்ட் கெப்பாசிட்டியாகவும் இருக்கும், அப்புறம் டைனமிக் ப்ராப்பர்ட்டிஸாகவும் இருக்கும். சரிங்களா, இன்ஹெரண்ட் அர்த்தம் ரொம்ப அதோட சாயிலோட பேசிக் குவாலிட்டி வந்து மாற்ற முடியாத ஒரு கண்டிஷனாகவும் இருக்கும். ஒரு சில நேரத்தில் அந்த டைனமிக் நம்ம மாற்றக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாமே ரெண்டுமே இந்த சாயில் ஹெல்த் இல்லாட்டி சாயில் குவாலிட்டியில் ஒரு காம்பனண்ட்டாக இருக்கும். சிஇசி கேட்டைன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி எந்த டைப் ஆஃப் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து கெமிக்கல் இண்டிகேட்டர். சரிங்களா, சாயிலத்துடைய கெமிக்கல் இண்டிகேட்டர். சரிங்களா, மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பிசிக்கல் இண்டிகேட்டர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா அதோட சாயிலோட அக்ரிகேட்ஸ், வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, சரிங்களா, அதோட கெப்பாசிட்டி, இன்ஃபில்ட்ரேஷன் எல்லாமே அதோடைய பிசிக்கல் இண்டிகேட்டர்ஸில் வரும். அதே கெமிக்கல் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாயிலோடைய பிஹெச், அதோட நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ட், மைக்ரோ நியூட்ரியன்ட், அப்புறம் அதோட டாக்ஸிசிட்டி, சலினிட்டி எல்லாமே கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸில் வரும். அதே பயாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ல வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆர்கானிக் மேட்டர் அப்புறம் மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாமே பயாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல வரும். அப்படி பார்த்தோம்னா சிஇசி கேட்டைன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இண்டிகேட்டர் வரும். நெக்ஸ்ட் ஒன், விச் இஸ் தி பயாலஜிக்கல் இண்டிகேட்டர் ஆஃப் தி சாயில் ஹெல்த். சரிங்களா, அதோட பயாலஜிக்கல் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம். சரிங்களா, பாக்டீரியா, ஃபங்கை எல்லாமே இது பயாலஜிக்கல் இண்டிகேட்டர்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள். சாயில் ரெஸ்பிரேஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பயாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக். சரிங்களா, பயாலஜிக்கல் கேரக்டர் இல்லாட்டி பயாலஜிக்கல் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா சாயில் ரெஸ்பிரேஷன் வந்து பயாலஜிக்கல் இண்டிகேட்டர். நெக்ஸ்ட் ஒன், விண்ட் எரோஷனை பற்றி கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதோட சாயில் பார்ட்டிகளோட சைஸ். சரிங்களா, 0.05 mm to 0.5 mm இந்த சைஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிகள் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சால்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, மொத்தத்தில் வந்து 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து சஸ்பென்ஷன். சரிங்களா, ரெண்டாவது வந்து சால்டேஷன், அப்புறம் தேர்ட் வந்து சர்ஃபேஸ் கிரீப். சரிங்களா, இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 mm. சரிங்களா, 0.1 mm கம்மியாக இருக்கக்கூடிய அந்த சாயில் பார்ட்டிகள் அதோட வெயிட் கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து சஸ்பென்ஷன். சரிங்களா, காற்றுல அப்படின்னு பறந்து போயிட்டே இருக்கும். சரிங்களா, செகண்ட் ஒன் வந்து சால்டேஷன். சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா வந்து 0.05 to 0.5 mm. சரிங்களா, ஒரு சில இடத்துல 0.1 mm to 0.5 mm வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து சால்டேஷன். அதே சர்ஃபேஸ் கிரீப் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 mm to 2 mm சைஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய சாயில் பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த சர்ஃபேஸ் கிரீப் மூலமா வந்து லாஸ் ஆகும். The structure which break the wind flow and slow the wind speed is called as விண்ட் பிரேக். சரிங்களா, விண்டோடைய ஃப்ளோவை குறைக்கிறதுக்காகவும் அதோட ஸ்பீடை குறைக்கிறதுக்காகவும் அதோட ஃப்ளோவை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் பிரேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, அந்த விண்ட் பிரேக்கில் வந்து மொத்தம் 2 சைட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து விண்ட்வேர்ட் சைடு, இது வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் ஃபேசிங் சைடு. சரிங்களா, விண்ட் வரக்கூடிய சைடு வந்து விண்டு வந்து ஃபேஸ் பண்ணும், இது வந்து விண்ட்வேர்ட் சைடு. லீவேர்ட் வந்து சைடு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட்டாக என்னது கிராப் வந்து இருக்கக்கூடிய ஒரு சேஃபர் சைடு வந்து என்னது விண்ட் லீவேர்ட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. Then, which is the common nutrient toxicity in the submerged soil. சரிங்களா, இந்த flooded conditionல சரிங்களா ரைஸ் ஃபில்லர் எல்லாமே எது வந்து டாக்ஸிட்டி அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அயனோட டாக்ஸிசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா, the term cat clay refers to acid sulfate soil. சரிங்களா, கேட் கிளே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆசிட் சல்ஃபேட் சாயிலுக்கு இன்னொரு பேர் வந்து கேட் கிளே சாயில்னு சொல்லுவாங்க. இதோட பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு கம்மியாக இருக்கும். சரிங்களா, 4க்கு கம்மியாக வந்து பிஹெச் இருந்துச்சுன்னா அது வந்து ஆசிட் சல்ஃபேட் சாயில்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து அக்யூச் டிசீஸ் வந்து எதனால ஃபார்ம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபார்ம்டு இன் தி லோலேண்ட் ரைஸ். சரிங்களா, லோலேண்ட் ரைஸில் ரொம்ப ஃப்ளடட் கண்டிஷனில் இருக்கும். சரிங்களா, அந்த அக்யூச் டிசீஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். தென் அது எப்படி பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா வந்து ப்ரிவென்ட்ஸ் தி ரைஸ் பிளான்ட்ஸ் ஃப்ரம் அப்சார்விங் தி நியூட்ரியன்ஸ். சரிங்களா, அந்த அக்யூச் டிசீஸ் வந்துச்சுன்னா அது வந்து நியூட்ரியன்ட் அப்சார்வ் பண்ணதை வந்து அவாய்ட் பண்ணிடும். சரிங்களா, அது என்ன எதோட டாக்ஸிசிட்டினால வரும்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைட் H2S டாக்ஸிசிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா இது வந்து இந்த அக்யூச் டிசீஸ் வந்து வரும். சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா மோர் ப்ரிவலண்ட் இன் தி ஆசிட் சல்ஃபேட் சாயில். சரிங்களா, பிஹெச் வந்து லெஸ் தென் 4 இருக்கும்போது வந்து ஆசிட் சல்ஃபேட் சாயில் வந்து இந்த அக்யூச் டிசீஸ் வரதுக்கான ரீசன் இருக்கும். அதோட எதோட டாக்ஸிட்டினா H2S ஹைட்ரஜன் சல்ஃபைடோடைய டாக்ஸிட்டி அதிகமான அந்த அக்யூச் டிசீஸ் வரும். அது வந்து என்ன பண்ணும், அந்த நியூட்ரியன்ட் அப்சார்விங் கெப்பாசிட்டி எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். அயான்
which flocculation of the soil particle which causes a flocculation வந்து பாத்தீங்கன்னா கால்சியம். சரிங்களா? flocculation என்னது எல்லாத்தையும் வந்து ஒரு கிளப் பண்ணி வச்சிருக்கும். சரிங்களா? கிளப் பண்ணி இல்லாட்டி ஒரு குரூப்பா சேர்த்து வச்சிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா flocculation. சரிங்களா? அது வந்து கால்சியம் வந்து அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதே பாத்தீங்கன்னா deflocculation வந்து பாத்தீங்கன்னா சோடியம் அயன்ஸ். சரிங்களா? இது என்ன பண்ணும்? அதை வந்து டிஸ்பர்ஸ் பண்ணும். சரிங்களா? ஒரு குரூப்பா இருக்கிறது வந்து எல்லாத்தையும் கலச்சி விட்டுரும். இது வந்து பாத்தீங்கன்னா சோடியம். சரிங்களா? எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வைக்கிறது பாத்தீங்கன்னா கால்சியம். flocculation வந்து பாத்தீங்கன்னா கால்சியம். நெக்ஸ்ட் ஒன், சிசல் ஃப்ளோவிங் வந்து எந்த சாயில்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சப் சாயில் இல்லாட்டி சப் சர்பேஸ் ஹார்ட் ஃபேன். சரிங்களா? இந்த சாயில் வந்து சப் சாயில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், இல்லாட்டி சப் சர்பேஸ் ஹார்ட் ஃபேன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த ஹார்ட் ஃபேனை பிரேக் பண்றதுக்காக தான் வந்து இந்த சிசல் ஃப்ளோ வந்து யூஸ் பண்ணுவாங்க. பாருங்க, பிரேக்கிங் தி ஹார்ட் ஃபேன்ஸ். அது பார்த்தீங்கன்னா டீப் ப்ளவிங். சரிங்களா? இந்த 60 to 70 சென்டிமீட்டர் வரைக்கும் டீப்ல வந்து ப்ளவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த இன்டர்வல், அந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் இன்டர்வல்ல வந்து என்னது ஒரு 50 சென்டிமீட்டர் இன்டர்வல்ல வந்து பார்த்தீங்கன்னா 60 70 சென்டிமீட்டர் டீப்ல வந்து அதை வந்து ப்ளவ் பண்ணுவாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸ் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டாப் சைடில் விட அந்த கீழே இருக்கக்கூடிய ஹார்ட் பேன் வந்து ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு சர்ஃபேஸ், ரொம்ப இறுகி போயிருக்கும். சரிங்களா? அது வந்து டிஸ்டர்ப் பண்ணி என்னது நம்மளுடைய கிராப் க்ரோத் வந்து ஒரு பெட்டரான ஒரு என்வாயன்மெண்ட்டை கொடுக்கறதுக்காக அந்த சிசல் ஃப்ளோவிங் வந்து பண்ணும். சரிங்களா? 60 to 70 சென்டிமீட்டர் டெப்த். அப்புறம் அதோட இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் இன்டர்வல். தென் அந்த சப்சாயிலோட ஹார்ட் பேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல்க் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதோட பல்க் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதோட பெனிட்ரேஷன் அந்த ரூட் பெனிட்ரேஷனுக்கு வந்து ரொம்ப போர் ரூட் பெனிட்ரேஷன் டெவலப்மெண்ட் ரொம்ப போரா இருக்கும். சரிங்களா? அதோட பல்க் டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1.8 கிராம் per cc. Salt affected soils are formed under the dash regions, arid and semi-arid tropics. சரிங்களா? Salt affected crops வந்து பாத்தீங்கன்னா soils வந்து பாத்தீங்கன்னா saline soil வந்து பாத்தீங்கன்னா semi-arid tropicsல வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா வந்து ஈஸியா வந்து வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆயிரும். சரிங்களா? எவாப்ரேட் ஆகும்போது அது என்னது சால்ட் வந்து அதோட செடிமெண்ட்டை வந்து அப்படியே படிஞ்சிரும். அது பாத்தீங்கன்னா arid and semi-arid soilsல வந்து பாத்தீங்கன்னா salt affected soils வந்து அதிகமா இருக்கும். Sensitive plants unable to grow under the saline condition வந்து பாத்தீங்கன்னா கிளைகோஃபைட்ஸ். சரிங்களா? இந்த சலைன் கண்டிஷனுக்கு வந்து இந்த சென்சிட்டிவா இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட பேர் வந்து கிளைகோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து சலைன் சாயில் வந்து நல்லா ஒரு பெட்டர் க்ரோவிங் இருக்கக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா ஹேலோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே ஜீரோஃபைட்ஸ்னு பாத்தீங்கன்னா ட்ரவுட்டை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடி வளரக்கூடிய பிளான்ட் எல்லாமே ஜீரோஃபைட்ஸ்னு சொல்லுவோம். சாப்ரோஃபைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெட் டிஷ்யூஸ்ல சாப்பிடக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாமே அந்த ஆர்கானிசம் எல்லாமே வந்து சாப்ரோஃபைட்ஸ்ல சொல்லுவோம். ஹேலோஃபைட்ஸ்னா வந்து சலைன் சாயில வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணி வரக்கூடியது வந்து ஹேலோஃபைட்ஸ். அதுக்கு வந்து சென்சிட்டிவா இருந்துச்சுன்னா அது வந்து கிளைகோஃபைட்ஸ். Next one, SAR, sodium absorption ratio, defines the sodicity in terms of relative contribution of the sodium to dash ions in the sample வந்து பாத்தீங்கன்னா calcium and magnesium. சரிங்களா? சோடியம் வந்து கால்சியம் மெக்னீசியத்துக்கு வந்து எந்த ரேஷியோவில் இருக்கு அந்த ரிலேஷனை பேஸ் பண்ணி தான் சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ இருக்கும். டவுன்வர்ட் என்ட்ரி ஆஃப் வாட்டர் இன்டு சாயில் பார்த்தீங்கன்னா இன்ஃபில்ட்ரேஷன். சரிங்களா? அது என்னது மேல இருந்து அந்த ரெயின் வாட்டர் எல்லாமே அப்பர் லேயர்ல வந்து என்னது வந்து டவுன்வர்ட் என்ட்ரி ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபில்ட்ரேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா அப்பர் லேயர்ல நின்றும். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா பெர்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா டவுன்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் தி சாயில் த்ரூ தி சாயில் ப்ரொஃபைல். சரிங்களா? டிஃப்ரெண்ட் சாயில் ப்ரொஃபைல்ல இந்த இன்ஃபில்ட்ரேட்டட் வாட்டர் வந்து என்ன பண்ணும், இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ரொஃபைலோடு வந்து ரொம்ப டீப்பா போகும். இது வந்து பெர்குலேஷன். சீப்பேஜ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்லோ ரிலீஸ் மாதிரி. சரிங்களா? ஒரு ஹரிசாண்டல் மூவ்மெண்ட்ல போற மாதிரி ஒரு ஸ்லோவா ரிலீஸ் ஆகக்கூடியது வந்து சீப்பேஜ். சரிங்களா? நம்ம டேம்ல கெனால்ல வந்து என்னது வாட்டர் வந்து லீக் ஆகுறது வந்து இந்த சீப்பேஜ்ல வரலாம். சரிங்களா? டவுன்வர்ட் என்ட்ரி வந்து இன்ஃபில்ட்ரேஷன், டவுன்வர்ட் மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெர்குலேஷன் த்ரூ தி சாயில் ப்ரொஃபைல் வந்து பெர்குலேஷன். which is the soil physical constraints. சரிங்களா? physical constraints வந்து பாத்தீங்கன்னா fluffy paddy soil. சரிங்களா? சாயிலோடைய அதோடைய ஸ்ட்ரக்சர் இல்லாட்டி டெக்ஸ்சர், அதோடைய பல்க் டென்சிட்டி, இதில் ஏதாச்சும் இது எல்லாமே என்னது சாயிலோடைய பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். சரிங்களா? அதில் ஏதாச்சும் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் வந்துச்சுன்னா அதுதான் என்னது பிசிக்கல் கன்ஸ்டன்ட்ஸ். அப்படி பார்த்தோம்னா நம்ம ஃப்ளஃபி சாயில் வந்து சாயிலோட ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். அதனால வந்து இது வந்து என்னது பிசிக்கல் கன்ஸ்டன்ட்ஸ்ல வரும். சலினிட்டி, அல்கலினிட்டி, அசிடிட்டி எல்லாம் என்னது ரிலேட்டட் டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். Soil organic matter contains approximately dash percentage of the carbon. மொத்தம் என்னது 58% கார்பன். சரிங்களா? சாயில்ல வந்து ஆர்கானிக் மேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் என்னது 58% வந்து கார்பன் இருக்கும். சரிங்களா? சாயில் அமெண்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லைம் அண்ட் ஜிப்சம் ரெண்டுமே வந்து சாயில் அமெண்ட்மெண்ட்ஸ் தான். சரிங்களா? லைம் வந்து பாத்தீங்கன்னா ஆசிட் சாயிலுக்கு யூஸ் பண்ணலாம். ஜிப்சம் வந்து பாத்தீங்கன்னா அல்கலைன் சாயிலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சாயில் அமெண்ட்மெண்ட் என்னன்னா இதை நம்ம அப்ளை பண்ணும்போது சாயிலோடைய ஸ்ட்ரக்சர், சரிங்களா, அதோடைய ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? அதோடைய டிஃபிகல்ட்டி வந்து நம்ம என்னது வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுதான் வந்து சாயில் அமெண்ட்மெண்ட்ஸ். சரிங்களா? ஜிப்சம், லைம் எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ஃபார் தி சாயில் அமெண்ட்மெண்ட்ஸ். தி அயான் predominant in the alkaline soil. alkaline soilல எந்த அயன் வந்து அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சோடியம் அயன் வந்து அதிகமா இருக்கும் alkaline soilல. கால்சியம் வந்து பாத்தீங்கன்னா saline soilல அதிகமா இருக்கும். சரிங்களா? சோடியம் வந்து பாத்தீங்கன்னா alkali soilல வந்து predominant-ஆ இருக்கும்.
அல்ஃபிசால்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் கிரஸ்டிங் வந்து எதனால நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா டூ டு பிரசன்ஸ் ஆஃப் தி கொலாய்டல் ஆக்சைட்ஸ் ஆஃப் தி அயன் அண்ட் அலுமினியம். சரிங்களா, அயன் அலுமினியோட ஆக்சைட்ஸ் இருக்கிறனால தான் வந்து அல்ஃபிசால்ல வந்து என்னது சர்ஃபேஸ் கிரஸ்டிங் வந்து நடக்கும். ஸ்லோ பெர்மியபிள் சாயில் கண்டைன்ஸ் தி மோர் கிளே. சரிங்களா, அதோட பெர்மியபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் வந்து உள்ள போகக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அந்த ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும் வந்து கிளே சாயில். எவ்வளவுக்கு எவ்வளவு கிளே பர்சன்டேஜ் வந்து அதிகமா இருக்கும் அந்த அளவுக்கு பெர்மியபிலிட்டி வந்து என்னது கம்மியா இருக்கும். அதே வந்து சாண்ட் அதிகமாச்சுன்னா அதோட பெர்மியபிலிட்டி வந்து அதிகமா இருக்கும். கிளே அதிகமான அந்த பெர்மியபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். லீச்சிங் ரெக்யர்மெண்ட் இஸ் கால்குலேட்டட் ஃபார் தி சலைன் சாயில். சரிங்களா, லீச்சிங் வந்து பாத்தீங்கன்னா சலைன் சாயிலுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, அல்கலி சாயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிப்சம் ரெக்யர்மெண்ட் இருக்கும். சரிங்களா, சலைன் சாயிலுக்கு வந்து லீச்சிங். The process of breakdown of hydrogen clay under alkaline condition referred as the solidization. சரிங்களா, solidization அதான் alkaline conditionல இருந்து அது ஹைட்ரஜன் clay வந்து break down பண்ணும்போது அதோட condition பேர் தான் solidization. It's also known as the dealkalinization. Next one, soil crusting is a dense layer of the dense and tough material. இது பாத்தீங்கன்னா ஒரு தின் லேயரா இருக்கும். சரிங்களா, சாயில் கிரஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தின் லேயரா இருக்கும். அது வந்து ரொம்ப டென்ஸா இருக்கும், ரொம்ப அடர்த்தியா இருக்கும், அதே மாதிரி ரொம்ப டஃப்பா இருக்கும். சரிங்களா, சாயில் கிரஸ்டிங் இஸ் ஏ தின் லேயர். சர்ஃபேஸ் சாயில் கிரஸ்டிங் அக்கர்ஸ் மோஸ்ட்லி இன் தி ரெட் சாயில். சரிங்களா, அந்த சர்ஃபேஸ் கிரஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து ரெட் சாயில்ல வந்து சர்ஃபேஸ் கிரஸ்டிங் வந்து நடக்கும். சாண்டி சாயில் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோஸ்ட் அண்ட் ரிவரைன் ஏரியாஸ்ல இருக்கும். சரிங்களா, கடற்கரை அப்புறம் ரிவர் ஏரியாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சாண்டி சாயில் வந்து அதிகமா இருக்கும். flooded conditions decrease the availability of the zinc and copper. சரிங்களா, flooded condition ஒரு submerged conditionல எப்பவுமே வாட்டர் வந்து என்னது ஒரு ஸ்டாண்டிங்ல இருந்துச்சுன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஜிங்க் அண்ட் காப்பருக்கான ஒரு அவைலபிலிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, அதோட டெஃபிஷியன்சி வந்து இருக்கும். Next one, deficiency of the phosphorus and molybdenum in the acid soils can be corrected by the lime application. சரிங்களா, பாஸ்பரஸ் மாலிப்டினம் உடைய டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா நம்ம லைம் அப்ளை பண்றது மூலமா அதை வந்து டெஃபிஷியன்சி வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, எல்லா மைக்ரோ நியூட்ரண்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆசிட் சைடில் வந்து அவைலபிலிட்டி வந்து அதிகமா இருக்கும். பட் மாலிப்டினம் வந்து பாத்தீங்கன்னா அதோட எக்ஸம்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து இது வந்து அல்கலைன் சைடில் வந்து என்னது சலைன் சைடில் அல்கலைன் சைடில் வந்து இதோட அவைலபிலிட்டி வந்து அதிகமா இருக்கும். அதனால என்னது ஆசிட் சைடில் வந்து இதோடைய டெஃபிஷியன்சி வந்து அதிகமா இருக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம லைம் அப்ளை பண்றது மூலமா அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். reclamation of acid soil commonly done by the lime application. சரிங்களா, ஆசிட் சாயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைம் அப்ளை பண்ணுவோம். சரிங்களா, சலைன் சாயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா லீச்சிங் பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா லைமிங் ரெக்யர்மெண்ட்டுக்கான ஃபார்முலா. சரிங்களா, நம்ம எவ்வளவு வந்து லைம் அப்ளை பண்ணா நம்ம சலைன் சாயில் ஆசிட் சாயில் வந்து ரிக்ளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி சிசி. சரிங்களா, இந்த கால்சியம் கார்பனேட் ஈக்குவலன்ட். சரிங்களா, சிசி கால்சியம் கார்பனேட்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபார்முலா வந்து டெரிவ் பண்ணியிருப்பாங்க. இதோட ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா மாலிகுலர் வெயிட் ஆஃப் தி கால்சியம் கார்பனேட் டிவைடட் பை தி மாலிகுலர் வெயிட் ஆஃப் தி லைமிங் மெட்டீரியல். நம்ம என்ன லைமிங் மெட்டீரியல் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது வந்து இங்க கீழே போனோம் இன்டூ 100. இது அதோட ஃபார்முலா. சரிங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா பேஸ் வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் கார்பேட். சரிங்களா, கால்சைட் வந்து பேசிக்கா வச்சிருப்பாங்க, அது வந்து 100% இருக்கும். சரிங்களா, அதோட பாத்தீங்கன்னா கால்சியம் ஆக்சைடு பாத்தீங்கன்னா 179%, 136 பாத்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு, டோலமைட் பாத்தீங்கன்னா 18%. சரிங்களா, இதான் இதோட வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா, இது பேசிக் ஸ்லாக் வந்து பாத்தீங்கன்னா அதோட கம்மியா இருக்கும். சரிங்களா, அதாவது இந்த கால்சைட்டை கம்பேர் பண்ணும்போது இதோட கெப்பாசிட்டி வந்து என்னது அதிகமா இருக்கும், இதோட கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சரிங்களா, லைம் ரெக்யர்மெண்ட் பேஸ்ட் ஆன் தி கால்சியம் கார்பனேட் இல்லாட்டி கால்சைட்டை பேஸ் பண்ணி அதோடைய லைமிங் ரெக்யர்மெண்ட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இதோட நியூட்ரலைஸ் வேல்யூ வந்து நியூட்ரலைசிங் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரெக்யர்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு லைமிங் மெட்டீரியலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 100 வந்து கால்சைட்டுக்கு, இதுக்கு மேல இருக்கலாம் அதோட அதிகமா இருக்கும், இது வந்து அதோட கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஹை சலைன் அண்ட் ஹை சோடியம் வாட்டர். சரிங்களா, வாட்டர்ல வந்து சலைனிட்டி அண்ட் சோடியம் கண்டென்ட் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம எந்த சாயில் வந்து சக்சஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா லைட் டெக்ஸ்சர்டு சாயில். சரிங்களா, லைட் டெக்ஸ்சர்ட் சாயில் என்னது நம்ம சாண்டி சாயில் இல்லாட்டி சாண்டிலோம் சாயில் வந்து பாத்தீங்கன்னா லைட் டெக்ஸ்சர்டு சாயில் இருக்கும், அந்த சாயில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் சாயில் யூஸ் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா இதான் ஈஸியா வந்து நம்ம என்னது லீச் பண்ணிக்கலாம். சரிங்களா, லீச்சிங் அப்புறம் அதோடைய பெர்மியபிலிட்டி வந்து அதிகமா இருக்கிறதுனால நம்ம ஈஸியா வந்து லீச் பண்ணிக்கலாம். லீச் பண்றது மூலியமா அதோட சால்ட் வந்து நம்ம ஈஸியா வந்து லீச் பண்றது மூலியமா நம்ம எஃபெக்டிவா அந்த லைட் டெக்ஸ்சர்டு சாயில் வந்து இந்த ஹை சோடியம் வாட்டர் வந்து யூஸ் பண்ணி. Granular structure is typically associated with the dash containing high organic matter. சரிங்களா, சர்ஃபேஸ் சாயில். சரிங்களா, கிரானுலர் ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் சாயில்ல வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா, அதில் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் மேட்டர் வந்து அதிகமா இருக்கும். அது மோஸ்டா நம்ம அக்ரிகல்ச்சர் கல்டிவேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து இந்த கிரானுலர் ஸ்ட்ரக்சர். சரிங்களா, அது வந்து சர்ஃபேஸ் சாயில்ல இருக்கும், அதோட ஆர்கானிக் மேட்டர் வந்து அதிகமா இருக்கும்.
டீநைட்ரிஃபிகேஷன் ஆஃப்டன் அக்கர்ஸ் இன் தி வாட்டர் லாக்டு இல்லாட்டி அனரோபிக் சாயில். சரிங்களா, அனரோபிக் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா அது வாட்டர் வந்து எங்கே வந்து ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும் அங்கே தான் எனது டீநைட்ரிஃபிகேஷன் வந்து நடக்கும். யூனிட் ஈசியோட யூனிட் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா டெசிசைமன் பர் மீட்டர். சரிங்களா, டெசிசைமன் பர் மீட்டர் தான் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியோட யூனிட். Which state has the largest area of salt affected soils in India? சரிங்களா, salt affected soils வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தான் வந்து அதிகமான ஏரியா வந்து salt affected ஏரியாவாக இருக்கும். Sinking of farm animals is the main character of the fluffy paddy soil. சரிங்களா, fluffy paddy soil என்ன அர்த்தம்? நம்ம வந்து ஈஸியாக நம்ம கால் வச்சு அந்த உள்ள வந்து இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி என்னது ஒரு குழி மாதிரி என்னது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரியான soil தான் வந்து fluffy paddy soil. இதோட பல்க் டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப குளக்குளன்னு இருக்கும். நம்ம கால் வச்சு என்னது உள்ள நம்ம இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஈஸியாக தான் என்னது ஒரு நம்ம டிராக்டரோ இல்லாட்டி எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இன்டர்கல்ச்சர் ஆப்ரேஷனுக்கு இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். சரிங்களா, அதான் வந்து fluffy paddy soil. Which of the following indicators gives information about the equilibrium between the soil solution and exchange sites? சரிங்களா, soil solutionக்கும் exchange sitesக்கு இடையில ஒரு ஈக்குலிபிரியமா இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இண்டிகேட்டர்ஸ். சரிங்களா, soil solution அப்புறம் exchange sites வந்து பார்த்தீங்கன்னா அது கெமிக்கல் இண்டிகேட்டர்ஸ். Dash is the major controlling factor of the agriculture in the coastal area. சரிங்களா, கோஸ்டல் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலிங் ஃபேக்டராக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாயில் சலைனிட்டி இருக்கும். சரிங்களா, கோஸ்டல் ஏரியாவில் என்னது நம்ம கடல் தண்ணி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சால்ட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா, அதனால பார்த்தீங்கன்னா அதோட சலைனிட்டி வந்து அதிகமாக இருக்காது, அது ஒரு லிமிட்டிங் ஃபேக்டராக இருக்கும் அந்த கோஸ்டல் ஏரியாஸில். The toxic element present in the acid soils are the அயான், அலுமினியம் அண்டு மேங்கனீஸ். சரிங்களா, அந்த டாக்ஸிக் ஆசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அயன், அலுமினியம் அப்புறம் மேங்கனீஸ் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா, தி டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ். சரிங்களா, டிடிஎஸ் டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் கேன் பி கால்குலேட் பை யூசிங் தி ஃபார்முலா ஈசி இன்ட்டு 640. சரிங்களா, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இன்ட்டு 640 இது ரெண்டு டிவைட் பண்ண மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்னது டிடிஎஸ் கிடைச்சிடும். சரிங்களா, டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸோடைய ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஈசி இன்ட்டு 640. Dash is the chlorine loving crop. சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா கோகனட் வந்து என்னது குளோரின் வந்து லவ்விங் கிராப். சரிங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சுகர் கேன், காட்டன், டொபாக்கோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பொட்டாசியம் குளோரைடு வந்து இதில் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பொட்டாசியம் குளோரைடு வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணும்போது இதோடைய குவாலிட்டி வந்து டீக்ரேட் பண்ணும். சரிங்களா, சுகர் கண்டென்ட் ஆகட்டும் இல்லாட்டி காட்டன் ஆகட்டும் அதோடைய டொபாக்கோவோட எக்கனாமிக் ஈல்டில் அதோட எக்கனாமிக் ப்ரிஃபரன்ஸ் வந்து அது ரெடியூஸ் பண்ணிடும். அதனால வந்து இது பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்து நம்ம கேசிஎல் வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த கோகனட்ல வந்து நம்ம கேசிஎல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதான் பார்த்தீங்கன்னா குளோரின் லவ்விங் கிராப். தி டெக்னிக் ரிட்ஜ் ட்ரென்ச் மெத்தட். ரிட்ஜ் ட்ரென்ச் மெத்தட் ஃபாலோட் இன் தி சலைன் சாயில். சரிங்களா, இது ஒரு சில சோர்ஸ்ல வந்து சலைன் சாயில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஒரு சில சோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சிஃப்டிங் சாண்ட் டியூன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மோஸ்ட் ரெலவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சலைன் சாயில் தான் இருக்கும். சரிங்களா, இந்த ரிட்ஜ் ட்ரென்ச் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து சலைன் சாயில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Regular irrigation with the good quality of water is essential for the reclaiming the saline soil. சரிங்களா, saline soil reclaim பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா இரிகேட் பண்றது மூலியமா அதோடைய சால்ட் எல்லாம் நம்ம லீச்சிங் பண்ணி எடுத்துடலாம். சரிங்களா, அதான் saline soil வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குட் குவாலிட்டி வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணாலே அதை வந்து நம்ம ரீக்ளைம் பண்ணி எடுத்துடலாம். Removal of the vegetative cover from the soil generally results in the reduced infiltration. சரிங்களா, வெஜிடேட்டிவ் கவர் நம்ம இருக்கக்கூடிய பிளான்ட்டோ இல்லாட்டி எந்த ஒரு வெஜிடேட்டிவ் கவரை ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோடைய இன்ஃபில்ட்ரேஷன் வந்து ரெடியூஸ் ஆயிரும். சரிங்களா, இன் ட்ரை சீசன் சால்ட் கிரஸ்ட் ஆர் அப்சர்வ்ட் இன் தி சாயில் சர்ஃபேஸ் ஆஃப் தி இன்லேண்ட் சால்ட் அஃபெக்டட் சாயில். சரிங்களா, இன்லேண்ட் சாயில் இன்லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்டல் ஏரியா ஒட்டி இருக்கும். சரிங்களா, அந்த கோஸ்டல் ஏரியாவில் ஒட்டி இருக்கக்கூடிய இன்லேண்ட் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை சீசனில் ட்ரை ஆனோன்னு என்னது அதில் வந்து சால்ட்டோட செடிமெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். A special type of red sandy dunes soils found in the தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா அது தேரி சாயில். சரிங்களா, ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் தி ரெட் சாண்டி டியூன்ஸ். சரிங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து ரொம்ப அவைலபிளாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தேரி சாயில்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சாண்டி சாயில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, தேரி சாயில்ஸ் ஆர் தி ரெட் சாண்டி சாயில்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சாண்டி டியூன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சரிங்களா, இது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரெட் சாண்டி சாயில் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேரி சாயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி அப்புறம் திருநெல்வேலி. சரிங்களா, டூட்டிகோரின் அப்புறம் திருநெல்வேலி ரீஜன்லாம் அந்த ரீஜன் வந்து இந்த தேரி சாயில்ஸ் வந்து அதோட ஏரியா வந்து அதிகமாக இருக்கும். ப்ராப்ளமேட்டிக் சாயில்ஸ் ஆர் தோஸ் சாயில்ஸ் விச் ஆர் நாட் சூட்டபிள் ஃபார் அக்ரிகல்ச்சர் பர்பஸ். சரிங்களா, அக்ரிகல்ச்சர் இல்லாட்டி ஒரு கிராப்பிங் பர்பஸ்க்கு வந்து அதை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதுதான் எனது ப்ராப்ளமேட்டிக் சாயில்ஸ். சரிங்களா, அதனால் எனது ஒரு ஸ்பெசிஃபிக் லிமிடேஷன் மூலனால என்னது அதனால் வந்து கிராப்பிங் வந்து பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காது. அதான் வந்து ப்ராப்ளமேட்டிக் சாயில்ஸ்.
சாயில் டீக்ரடேஷன் இன் இந்தியா மெயின்லி டியூ டு தி வாட்டர் எரோஷன். சரிங்களா, சாயில் டீக்ரேட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் எரோஷன், வாட்டர் லாக்கிங், ஸ்டலினிட்டி எல்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து என்னது சாயில் எரோஷன், வாட்டர் எரோஷன் மூலமாக தான் வந்து சாயில் வந்து டீக்ரேட் ஆகும். The saline soils are often recognized by the presence of the white crust. சரிங்களா, saline soil என்ன பண்ணும், white crust இருக்கும். சரிங்களா, saline soil என்ன ஆகும், நம்ம வந்து salt content வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா, அந்த வாட்டர் வந்து எவாபரேட் ஆகும்போது அந்த சால்ட் ஆனது அந்த செடிமெண்ட் வந்து அது அப்படியே படிஞ்சிருக்கும். அதான் வந்து white crust. அது வந்து saline soil வந்து அதிகமா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ரைன் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் கைடன்ஸ்க்காக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. சரிங்களா, நம்ம ஏஎஃப்ஓ, நபார்டு, ஆர்ஆர்பி, ஏஓ, அப்புறம் நேஷனல் சீட் கார்பரேஷன், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி அக்ரி ரிலேட்டடாக என்ன மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரிலிமினரியான ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஃபாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணும். சரிங்களா, மோஸ்டானது காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து எப்படி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது, எந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணும். சரிங்களா, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரியர் கைடன்ஸ் கிளாஸும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இல்லாட்டி உங்கள் காலேஜில் ஏதாச்சும் கரியர் கைடன்ஸ் ஈவெண்ட் ஏதாச்சும் நடந்தாலோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னாலும் எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா நம்ம அடுத்து ஃபாலோ பண்ணி அந்த ஆக்டிவிட்டி வந்து நம்ம என்கேஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூஜி ஸ்டூடெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து இந்த இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அதனால இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ் வந்து இதில் வரப்போகுது. அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, which one of the following is the low salt tolerant crop? சரிங்களா, சுகர் கேன். சரிங்களா, சால்ட் டாலரன்ஸ் வந்து ரொம்ப சால்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கக்கூடிய கிராப் வந்து பாத்தீங்கன்னா சுகர் கேன். Dash is the master variable deciding the solubility of the micronutrients. சரிங்களா, மாஸ்டர் வேரியபிள் ஃபார் என்னது மைக்ரோநியூட்ரியன்ட் உடைய சாலிபிலிட்டி வந்து டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா pH தான். சரிங்களா, அதே மாதிரி மைக்ரோநியூட்ரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆசிட் சைடுல வந்து அதிகமா அவைலபிளா இருக்கும். சரிங்களா, எக்ஸப்ட் மாலிப்டினம். மாலிப்டினம் வந்து பாத்தீங்கன்னா சலைன் சைல், அல்கலைன் சைடுல வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா, எல்லா மைக்ரோநியூட்ரியன்ட் வந்து ஆசிட் சைடுல தான் வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா, அதை டிசைட் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா வந்து pH. நெக்ஸ்ட் ஒன், கிளே கண்டென்ட் இன் தி எக்ஸசிவ்லி பெர்மியபிள் சாயில். சரிங்களா, அதில் வந்து கிளே கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 15%. சரிங்களா, எக்ஸசிவ்லி பெர்மியபிள் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டி சாயில், சாண்டிலோம் சாயில் என்னது எக்ஸசிவ்லி பெர்மியபிள் சாயில். சரிங்களா, அதிகமானது சாயில் வந்து அதோட வாட்டர் வந்து என்னது ஈஸியாக வந்து ட்ரைன் ஆகி போயிடும். அந்த மாதிரியான சாயில் வந்து பார்த்தீங்கன்னா கிளே பர்சன்டேஜ் வந்து லெஸ் தென் 15% இருக்கும். சரிங்களா, அதே கிளே பர்சன்டேஜ் அதிகமாக இருந்தால் அதோட பெர்மியபிலிட்டி என்ன இருக்கும், குறைஞ்சிரும். சரிங்களா, கிளே சைடில் வந்து வாட்டர் வந்து பெர்மியபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா, அந்த சலைன் சைடில் சாண்டி சைடில் தான் என்னது பெர்மியபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி எக்ஸசிவ்லி பெர்மியபிள் சாயில் வந்து அதோடைய கிளே கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 15% இருக்கும். pH ஆஃப் தி ஆசிட் சல்பேட் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 4 இருக்கும். சரிங்களா, ஆசிட் சல்பேட் சாயிலோட pH வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 4 அது பார்த்தீங்கன்னா கேட் கிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். The field is compacted by the passing the 400 kg of the stone roller is the condition of the fluffy fatty side. சரிங்களா, fluffy fatty side முன்னாடியே பார்த்தது என்னது, நம்ம வந்து கால் லோச்சல் என்னது அது வந்து ரொம்ப இழுத்துக்கிட்டு ரொம்ப நம்ம நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான சாயில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 400 kg இந்த ஸ்டோன் ரோலர் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது அதோட சாயில வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டடாக வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுக்காக தான் இந்த ஃப்ளஃபி பேடி சாயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 400 kg வந்து ஸ்டோன் ரோலர் வந்து யூஸ் பண்ணுறது மூலியமா அது ரொம்ப ஒரு காம்பாக்டான ஒரு சாயில் லேயரா வந்து நம்மளால மாத்திக்க முடியும். லைம் ரெக்யர்மெண்ட் வாஸ் கிவன் பை தி ஷூ மேக்கர். சரிங்களா, லைம் ரெக்யர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷூ மேக்கர் வந்து சொல்லியிருப்பாரு. இது பார்த்தீங்கன்னா ஆசிட் சைடில் வந்து லைம் ரெக்யர்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் பேஸ்ட் ஆன் தி கால்சைட். சரிங்களா, கால்சியம் கார்பனேட்டோடைய ரெக்யர்மெண்ட்டை பேஸ் பண்ணி அதை பேஸாக வச்சு தான் இந்த லைம் ரெக்யர்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க, கிவன் பை தி ஷூ மேக்கர். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி சலைன் அண்ட் சோடிக் சாயில் இந்த இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 7.4 மில்லியன் ஹெக்டேர். சரிங்களா, சலைன் சாயில், சோடியம் சாயில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்தியா முழுக்க என்னது 7.4 மில்லியன் ஹெக்டேர்ஸோட ஏரியா வந்து இருக்கும். Most commonly occurring the soil structure with the high sodium content in the dry climate வந்து பார்த்தீங்கன்னா columnar soil structure. சரிங்களா, columnar soil structureலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட் காமனாக இருக்கும். ஹை சோடியம் கண்டென்ட் வந்து இருக்கும். சரிங்களா, ட்ரை கிளைமேட்ல வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய சாயிலோடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா columnar structure. Days are the clays prone to the swelling and dispersion. சரிங்களா, swelling and dispersion வந்து எந்த கிளே கண்டென்ட்ல எந்த டைப் ஆஃப் கிளேல வந்து அதிகமாக நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மான்ட்மோர்லைட் கிளே. சரிங்களா, மான்ட்மோர்லைட் கிளேல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங் அண்ட் டிஸ்பர்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். lands which cannot be cultivated for the agriculture or vegetation வந்து பார்த்தீங்கன்னா uncultivable wasteland. சரிங்களா, அது வந்து என்னது எந்த ஒரு கிராப்புமே வந்து கல்டிவேட் பண்ண முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா uncultivable wasteland.
யூஎஸ்எல்இ சரிங்களா பாத்தீங்கன்னா இது வந்து அதோட எக்ஸ்பென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சல் சாயில் லாஸ் ஈக்குவேஷன் சரிங்களா யூஎஸ்எல்இ பாத்தீங்கன்னா யூனிவர்சல் சாயில் லாஸ் ஈக்குவேஷன் இந்த சாயில் லாஸ் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா கிவன் பை தி வெய்ஷ்மேயர் அப்புறம் ஸ்மித் சரிங்களா வெய்ஷ்மேயர் அண்ட் ஸ்மித் அப்படிங்கறத இந்த சாயில் லாஸ் ஈக்குவேஷன் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாங்க subsoil art fan is the commonly found in the red soil சரிங்களா subsoil art fan வந்து பாத்தீங்கன்னா ரெட் சாயில் வந்து அதிகமா இருக்கும் the common diagnostic horizon having the high content of sodium and magnesium வந்து பாத்தீங்கன்னா நாட்ரிக் டயக்னோஸ்டிக் ஹரிசான் சரிங்களா சோடியம் அண்ட் மேக்னீசியம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குது எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்ரிக் ரீஜன்ல வந்து ஹரிசான்ல வந்து அதிகமா இருக்கும் எக்கனாமிக்கலி அன்ப்ரொடக்டிவ் அண்ட் அன்சூட்டபிள் லேண்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் தி வேஸ்ட் லேண்ட் சரிங்களா எக்கனாமிக் என்னது இது வந்து இதனால நம்ம எக்கனாமிக்கா எந்த ஒரு யூஸ் பெனிஃபிட்டும் இருக்காது அதே மாதிரி அன்ஸ்டேபிள் லேண்ட் சரிங்களா அது வந்து பாத்தீங்கன்னா அன்ப்ரொடக்டிவ் வந்து அன்ஸ்டேபிள் லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம் available water is the water held between the held in the soil between the field capacity and the permanent wilting point சரிங்களா field capacity அப்புறம் பர்மனன்ட் வெல்டிங் பாயிண்ட் அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வாட்டர் தான் எனது அவைலபிள் வாட்டர் சரிங்களா இது என்னது இது வந்து ஃபீல்டு கெப்பாசிட்டி இது வந்து பர்மனன்ட் கெப்பாசிட்டி சரிங்களா இது வந்து என்னது இது ரெண்டுக்கும் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நடுவில் இருக்கிறது எனது அவைலபிள் வாட்டர் இந்த வாட்டர் தான் எனது பிளான்ட் வந்து அதோட அப்டேட் பண்ணிக்கும் The main principle for reclamation of the sodic soil is the replacing the exchangeable sodium by the calcium சரிங்களா சோடிக் சைல வந்து பாத்தீங்கன்னா சோடியம் வந்து எக்ஸ்சேஞ்சபிள் சோடியம் வந்து அதிகமா இருக்கும் அதை வந்து கால்சியம் மூலம் ரீப்ளேஸ் பண்ணும்போது அதை வந்து நம்ம ரிக்ளைம் பண்ணி நம்ம பெட்டரா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஸ்பாட் அவுட் தி டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் தி விண்ட் பிரேக் விண்ட் பிரேக்கோட டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்குபை தி அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஏரியா சரிங்களா அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஏரியா வந்து அது வந்து அதிகமா ஆக்குபை பண்ணிக்கும் அந்த கிராப் இல்லாட்டி அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணதான் அதோட அந்த லேண்ட் ஏரியா வந்து நிறைய வந்து அது வந்து ஆக்குபை பண்ணிக்கும் In submerged soil, the upper zone, a thin 1 to 10 millimeter, absorbs oxygen from the water, turns to dash color. பாத்தீங்கன்னா brown colorல மாறி இருக்கும் சரிங்களா பாத்தீங்கன்னா flooded condition இல்லாட்டி submerged soil தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய சாயில்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லேயர் இருக்கும் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்பர் லேயர் இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடைஸ்டு ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆக்சிடைஸ்டு ஜோன் பாத்தீங்கன்னா 1 to 10 மில்லிமீட்டர் அந்த ஹைட்டுக்கு இருக்கும் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து என்னது அது வந்து வாட்டர்ல இருந்து எடுத்துக்கும் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா brown கலர்ல இருக்கும் சரிங்களா இதான் வந்து ஆக்சிடைஸ்டு ஜோன் அப்படின்னு சொல்லுவோம் அதே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ்டு ஜோன் சொல்லுவோம் அந்த ரெண்டு ஜோன் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் ஜோனுக்கு அப்புறம் அதுக்கு கீழ இருக்கதா வந்து ரெடியூஸ்டு ஜோன் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூயிஷ் கிரீன் கலர்ல இருக்கும் சரிங்களா ப்ளூயிஷ் கிரீன் கலர்ல இருக்கும் சரிங்களா இல்லாட்டி ப்ளூ இல்லாட்டி கிரே கலர்ல இருக்கும் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ்டு ஜோன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா மேல இருக்கிறது வந்து ஆக்சிடைஸ்டு ஜோன் இது கீழ வந்து ரெடியூஸ்டு ஜோன் which one of the following produces the soil acidity சரிங்களா acidity ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா அம்மோனியம் சல்பேட் சரிங்களா அம்மோனியம் சல்பேட் நம்ம அதிகமா வந்து அம்மோனியம் சல்பேட் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணோம்னா இது வந்து நமக்கு இந்த அசிடிட்டி வந்து கிரியேட் பண்ணும் சரிங்களா அசிடிட்டி கொடுக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் வந்து பாத்தீங்கன்னா அம்மோனியம் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அசிடிட்டி வந்து கிரியேட் பண்ணும் அம்மோனியம் சல்பேட் இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் presence of the parent rock immediately below the soil surface of about 50 to 20 cm depth is found in the ஷாலோ சாயில்ஸ் சரிங்களா ஷாலோ சாயில்ஸ் என்னது ஒரு 50 to 20 சென்டிமீட்டர் அந்த டெப்த்துக்குள்ளே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்னது ஒரு பேரண்ட் மெட்டீரியல் வந்து இருக்கும் சரிங்களா அந்த ரொம்ப ஹார்டான ஒரு ராக் வந்து இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஷாலோ சாயிலுக்கு வந்து எக்ஸாம்பிள் Shallow soils have dash physical support from the root system, less physical support சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 15 to 20 சென்டிமீட்டர்ல வந்து நமக்கு அந்த ராக் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா ரூட் வந்து என்னது ஈஸியா அதோட பெனிட்ரேட் பண்ணி போக முடியாது அதனால அந்த ரொம்ப ஒரு லெஸ் ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஒரு ரூட் சிஸ்டம் தான் இந்த ஷாலோ சாயில்ல இருக்கும் saline soils are dominant with the sulfates அப்புறம் chlorine salt சரிங்களா saline soil வந்து பாத்தீங்கன்னா சல்ஃபேட் அப்புறம் chlorine salt வந்து அதிகமா இருக்கும் அதே alkaline soil வந்து பாத்தீங்கன்னா கார்பனேட் அப்புறம் பைகார்பனேட் salts வந்து அதிகமா இருக்கும் flooded condition decreases the availability of the copper சரிங்களா flooded condition அது ஒரு submerged soil ஒரு flooded conditionல தண்ணி தேங்கி நிக்கும்போது அந்த காப்பரோட டெஃபிஷியன்சி வந்து அதிகமா இருக்கும் bacterial population dash at the low pH range சரிங்களா பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும் சரிங்களா ஆசிட் சைடுல வந்து இந்த பாக்டீரியாவோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் சரிங்களா அதான் இது லோ pH வந்து பாக்டீரியாவோட பாப்புலேஷன் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும் saline soils appears white in color since it reflects the more light சரிங்களா saline soil என்னது அந்த white crystals ஃபார்ம் ஆயிருக்கும் சரிங்களா white layer வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அந்த white layer இருக்கனால என்னது மோஸ்டா வந்து என்னது sunlight வந்து என்னது ரிஃப்ளெக்ட் பண்ணிரும் சரிங்களா reflect the more light the indicator that provides information about water entry and retention that influences water availability to the plant வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் இண்டிகேட்டர் சரிங்களா பிசிக்கல் இண்டிகேட்டர் என்னது அதோட வாட்டரோடைய என்ட்ரி வாட்டரோட ரிட்டென்ஷன் சரிங்களா அந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணது பாத்தீங்கன்னா பிசிக்கல் இண்டிகேட்டர்
எரோஷன் ஆஃப் சாயில் இன் இட்ஸ் நார்மல் கண்டிஷன் வித்தவுட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி ஹியூமன் பீயிங் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் எரோஷன். சரிங்களா, அது நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் மூலியமா வித்தவுட் தி ஹியூமனோட இன்டர்வென்ஷன் இல்லாம எரோஷன் நடந்தா அது என்னது, அது வந்து நேச்சுரல் ஃபேக்டர்ஸ். தென் எரோஷன் காஸ்ட் பை தி மேன் அண்ட் அனிமல். சரி, நம்மளோட மேன் அண்ட் அனிமலோட எஃபோர்ட்னால அந்த எரோஷன் நடந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா அக்சலரேட்டட் எரோஷன். சரிங்களா, நேச்சுரலா நடந்தா அது வந்து நேச்சுரல் எரோஷன், நம்மளால நடந்தா அது என்னது, அக்சலரேட்டட் எரோஷன். Dash reduces the crop emergence, impedes the root growth and limits the volume of the soil explored by the roots. பாத்தீங்கன்னா soil crusting. சரிங்களா, soil crusting என்ன பண்ணா என்னது, கிராப்போட எமர்ஜென்ஸ் வந்து தடுக்கும், அதோட ரூட்டோட growth என்னது வந்து ரெடியூஸ் பண்ணும். அதான் வந்து soil crusting. சரிங்களா, அந்த சர்ஃபேஸ் soil crusting வந்து பாத்தீங்கன்னா மேஜர் இஷ்யூ வந்து பிளாக் காட்டன் சாயில் லாட் என்னது வெட்டி சால்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த soil crusting என்னது ஒரு மேஜர் இஷ்யூவா இருக்கும். Surface crusting in the alpha salts occurs because of the கொலாய்டல் ஆக்சைட்ஸ் ஆஃப் தி அயன் அண்ட் அலுமினியம். முன்னாடியே பார்த்துருப்போம். அயன் அண்ட் அலுமினியத்தோட கொலாய்ட்ஸ் ஆக்சைட்ஸ் இருக்கனால அந்த அல்ஃபி சால்ஸ் வந்து அந்த சர்ஃபேஸ் கிரஸ்டிங் வந்து இருக்கும். கேஷியூரினா அண்ட் கோகனட் கல்டிவேஷன் கேன் பி டன் ஃபார் தி ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் தி சாண்ட் டியூன்ஸ். சரிங்களா, கேஷியூரினா கோகனட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட் டியூன்ஸ் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக இல்லாட்டி அந்த சாண்டி சாயில்ஸ்ல வந்து என்னது இதோட பிளான்டேஷன் பண்ணும்போது அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸ்லோ பெர்மியபிள் சாயில்ஸ் ஆர் டெவலப்டு மெயின்லி பிகாஸ் ஆஃப் தி ஹை கிளே கண்டென்ட், அப்புறம் இன்ஃபில்ட்ரேஷன் ரேட் லெஸ் தென் தி 6 சென்டிமீட்டர் பர் டே. சரிங்களா, முன்னாடியே பார்த்தோம் கிளே கண்டென்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா, சரிங்களா, கிளே கண்டென்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு, அதாவது 15% வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா, இதோட கம்மியாக இருந்துச்சுன்னா அது என்னது ஹை பெர்மியபிள் சாயில். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாண்டி சாயில் பார்த்தோம். அதே ஹை கிளே கண்டென்ட் அப்புறம் இன்ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் லெஸ் தென் 6 சென்டிமீட்டர் பர் டே. ஒரு டேக்கு என்னது 6 சென்டிமீட்டர் கீழே என்னது வாட்டர் வந்து போகாது. அந்த மாதிரி என்னது ரொம்ப இம்பெர்மியபிளா இருக்கக்கூடிய சாயில் வந்து பார்த்தீங்கன்னா கிளே கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். Removal of fairly uniform layer of soil from land surface by the action of rainfall and runoff water is called as the sheet erosion. சரிங்களா, இந்த ஷீட் எரோஷன் வந்து என்னது, எரோஷன்ல வாட்டர் எரோஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளாஷ், ஷீட், ரில், கலின் 4 டைப் இருக்கு. அதுல இந்த ஷீட் எரோஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் லேயர், அதற்கானது ரொம்ப ஒரு சாயில் வந்து என்னது ஒரு ஃபெர்டைலா இருக்கக்கூடிய ஒரு லேயரை வந்து ரிமூவ் பண்ணிரும். சரிங்களா, அதான் வந்து ஷீட் எரோஷன். சரிங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்சோ நோன் அஸ் தி டெத் ஆஃப் தி ஃபார்மர். ஏன் அது அப்படி சொல்லுவாங்கன்னா, இது வந்து என்னது ஒரு ஃபெர்டைல் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ட் எல்லாமே இது வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் என்னது ஃபார்மர்ஸ் வந்து அதிகமா வந்து ஃபெர்டிலைசர் வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும், அதிகமா வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இது வந்து டெத் ஆஃப் தி ஃபார்மர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, then rill erosion வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a stage of small finger like rills. சரிங்களா, finger like rills வந்து ஃபார்ம் ஆகும், அதான் என்னது rill erosion. சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பிளாஷ், அப்புறம் ஷீட், அப்புறம் தான் rill, அப்புறம் தான் gully erosion. The order of the stages of the gully development. அந்த gully development order வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மேஷன், அப்புறம் டெவலப்மெண்ட், அப்புறம் ஹீலிங், அப்புறம் ஸ்டெபிலைசேஷன். சரிங்களா, ஃபார்மேஷன், டெவலப்மெண்ட், ஹீலிங், ஸ்டெபிலைசேஷன், இதான் இந்த கல்லி டெவலப்மெண்டோட ஸ்டேஜஸ். இந்த கல்லி எரோஷன் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் தி ரில் எரோஷன். சரிங்களா, ரில்லோடைய அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் வந்து இந்த கல்லி எரோஷன். இது பாத்தீங்கன்னா அந்த ரில் வந்து ரொம்ப டீப்பான இருக்கும். நம்ம வந்து அன்செக்கடா இல்லாட்டி அதை வந்து நம்ம மெஷர்ஸ் வந்து எதுவும் எடுக்காம தான் அந்த ரில்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வைடன் ஆகி ரொம்ப கல்லி எரோஷனா மாறிடும். The acidity that develops due to hydrogen and aluminum ions in the soil solution வந்து பாத்தீங்கன்னா active acidity. சரிங்களா, soil solution வந்து பாத்தீங்கன்னா hydrogen and aluminum ions வந்து என்ன டைப் ஆஃப் acidity கிரியேட் பண்ணா வந்து active acidity வந்து கிரியேட் பண்ணும். A physiological disease of rice found in the submerged soils which popularly known as the browning disease. சரிங்களா, அந்த ரைஸ் வந்து சப்மர்ஜ்டு கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த browning disease வந்து வரும். அந்த browning disease காஸ் பண்ணக்கூடிய எலமெண்ட் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா அயன் அண்ட் மேங்கனீஸ். சரிங்களா, அயன் மேங்கனீஸ் தான் இது வந்து அந்த browning disease வந்து காஸ் பண்ணும். The toxic effect of the most of the micronutrients except molybdenum can be prevented by the application of the lime. சரிங்களா, எல்லா மைக்ரோநியூட்ரியன்ட்டோட டாக்ஸிக் எஃபெக்ட் எல்லாமே என்னது நம்ம லைம் அப்ளை பண்றது மூலமா வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா, அதான் மாலிப்டினம் வந்து ரெக்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லா மைக்ரோநியூட்ரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆசிட்ல வந்து ஆசிட் சைடுல வந்து அவைலபிலிட்டி வந்து அதிகமா இருக்கும். மாலிப்டினம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சலைன் அண்ட் அல்கலைன் சைடுல வந்து அதோட அவைலபிலிட்டி வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து டாக்ஸிட்டி அதிகமாச்சுன்னா நம்ம லைமிங் அப்ளை பண்றது மூலமா அந்த ஆசிட் சைடுல வந்து நம்ம வந்து ரிக்ளைம் பண்ணலாம். சரிங்களா, அதனால வந்து என்னது இதுல வந்து என்னது லைமுக்கு வந்து அப்ளை பண்றதுனால அதோட டாக்ஸிசிட்டி வந்து குறைக்க முடியாது. Which soil structure helps the better crop growth? சரிங்களா, நல்ல ஒரு பெட்டர் crop growth வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெராடிக்கல் soil structure வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஸ்பெராடிக்கல் soil structure அது ஒரு நல்ல crop growthக்கு பெட்டர் ஸ்ட்ரக்சர்.
Reduction of enzyme activity in the saline soil could be due to the osmotic dehydration of the microbial cells. சரிங்களா saline soil வந்து பாத்தீங்கன்னா enzyme activity வந்து reduce ஆகிறதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அந்த microbial cellsல வந்து என்னது dehydration வந்து நடக்கும். dehydration நடக்கும்போது என்னது enzyme activity வந்து reduce ஆயிரும். Dispersion of the soil colloids is a major problem in the alkali soil. சரிங்களா alkali soil என்னது dispersion வந்து அதிகமா நடக்கும். சரிங்களா dispersal of the soil colloids வந்து பாத்தீங்கன்னா alkali soil என்னது ஒரு முக்கியமான ஒரு ரீசனா இருக்கும். Identify the correct answer about the submerged soil. சரிங்களா submerged soil வந்து பாத்தீங்கன்னா puddling destroys the soil structure. சரிங்களா submerged conditionல ரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம puddle பண்ணும்போது என்னது அது வந்து soil structure வந்து destroy பண்ணும். சரிங்களா அதை எதுக்காக பண்ணுவாங்கன்னா deliberately breaks up the large aggregates and destroying the macrostructure destroy பண்ணும் to create the highly compacted impervious layer. சரிங்களா அந்த ஒரு impervious layer வந்து என்னது அதாவது வாட்டர் வந்து உள்ள போக முடியாத மாதிரியான ஒரு impervious layer கிரியேட் பண்றதுக்காக அந்த பட்லிங் பண்ணுவாங்க. சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா பெர்குலேஷன் வாட்டர் வந்து பெர்குலேட் ஆகி உள்ள வந்து என்னது பெர்குலேட் ஆகி போகாம தடுக்கிறதுக்காக ஒரு நல்ல ரைஸுக்கு வந்து பெட்டர் ஃப்ளட்டட் கண்டிஷன் உருவாக்குறதுக்காக இந்த பட்லிங் வந்து பண்ணுவாங்க. The land which have the potential for development of the vegetative cover and are not being used due to the different constraints of the varying degrees known as the cultivable wasteland. சரிங்களா அதாவது நம்ம அது அந்த லேண்டுக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்கும். சரிங்களா பட் வந்து அதுல வந்து நம்ம யூஸ் பண்ணாம வச்சிருப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா cultivable wasteland. Ion toxicity occurs in the PT areas where drainage is poor. சரிங்களா அந்த PT soil என்னது ரொம்ப சப்மர்ஜ்டு சாயில்னா என்னது இந்த பிடி சாயில்னு சொல்லுவோம். சரிங்களா சப்மர்ஜ்டு சாயில் இல்லாட்டி ஒரு ஃப்ளட்டட் கண்டிஷன்ல தண்ணி எங்கெல்லாம் தேங்கி நிற்குதோ அங்க என்னது அந்த அயன் டாக்ஸிசிட்டி வந்து அதிகமா இருக்கும். அதான் என்னது பிடி சாயில் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் வந்து போரா இருக்க இடத்துல வந்து அயன் டாக்ஸிசிட்டி வந்து அதிகமா இருக்கும். எரோஷன் டியூ டு தி விண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏலியான். சரிங்களா ஏலியான் என்னது எரோஷன் டியூ டு தி விண்ட். ஆசிட் ரெயின் காஸ்டு பை தி ஏர் பொல்யூஷன். சரிங்களா ஏர் பொல்யூஷன் மூலமா என்னது அந்த சல்ஃபேட்ஸ் அப்புறம் நைட்ரஜன் மோனாக்சைடு வந்து அதிகமாகிறதுனால அதோட கண்டென்ட் வந்து அதிகமாகிறதுனால அது வந்து ஆசிட் ரெயினா வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகி வரும். Dash and dash are the major mechanisms by soil aggregates are breakdown பாத்தீங்கன்னா dispersion and swelling. சரிங்களா soil aggregation வந்து breakdown ஆகிறது அந்த aggregation வந்து அந்த உடையறதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா dispersion and swelling. இது ரெண்டும் தான் எனது முக்கியமான major mechanism. Wetlands includes swamp, bogs அப்புறம் marshes. சரிங்களா இதெல்லாம் என்னது wetlandக்கு எக்ஸாம்பிள் தான். சரிங்களா swamp, bogs அப்புறம் marshes எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் தி wetlands. நைட்ரிஃபிகேஷன் பாருங்க நைட்ரிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 2 ஸ்டெப்ல நடக்கும். ஸ்டெப் 1ல பாத்தீங்கன்னா அமோனியா வந்து பாத்தீங்கன்னா நைட்ரைட்டா மாறும். சரிங்களா NH4 NO2 மாறும். அமோனியா வந்து பாத்தீங்கன்னா நைட்ரேட்டா மாறும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கு என்ன பாக்டீரியா வந்து யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா நைட்ரோசோமோனாஸ் பாக்டீரியா வந்து யூஸ் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நைட்ரைட் வந்து பாத்தீங்கன்னா நைட்ரேட்டா மாறும். சரிங்களா நைட்ரேட்டா மாறும். இதுக்கு பாத்தீங்கன்னா நைட்ரோபாக்டர் வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து பாத்தீங்கன்னா நைட்ரிஃபிகேஷன். சரிங்களா அமோனியாவில இருந்து நைட்ரேட் உருவாகிறது என்னது இந்த நைட்ரிஃபிகேஷன் ஹெல்ப் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நைட்ரோசோமோனாஸ் நைட்ரோபாக்டர் ரெண்டும் நடக்கும். சரிங்களா இதே வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல சரிங்களா நைட்ரேட்ல இருந்து எகைன் வந்து என்னது அமோனியா கன்வெர்ட் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா டீநைட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா டீநைட்ரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா நைட்ரிஃபிகேஷன்னா அமோனியாவில இருந்து நைட்ரேட் உருவாகும். தென் அதே ரிவர்ஸ் ஃபார்ம் நடந்துச்சுன்னா அது வந்து டீநைட்ரிஃபிகேஷன். நைட்ரேட் பொல்யூஷன் காசஸ் தி ப்ளூ பேபி சிண்ட்ரோம். சரிங்களா வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நைட்ரேட் கண்டென்ட் வந்து அதிகமாச்சுன்னா என்னது அதோடைய நம்ம பிளட்டோட ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி வந்து ரெடியூஸ் பண்ணிடுறதுனால என்னது ப்ளூ பேபி சிண்ட்ரோம் வந்து உருவாகும். சாயில் காம்பாக்ஷன் இன்க்ரீசஸ் தி பல்க் டென்சிட்டி. சரிங்களா சாயில் வந்து எவ்வளவு காம்பாக்ட் ஆகுதோ அப்ப என்ன ஆகும் பல்க் டென்சிட்டி வந்து அதிகமாகும். சரிங்களா அதே மாதிரி போராசிட்டி வந்து ரெடியூஸ் ஆகும். சரிங்களா பல்க் டென்சிட்டி அதிகமாகும் போராசிட்டி வந்து ரெடியூஸ் ஆகும் சாயில் காம்பாக்ட் ஆகும்போது. சப்சாயில் ஆட் பேன் லோயர்ஸ் தி இன்ஃபில்ட்ரேஷன். முன்னாடியே பார்த்தோம் நம்ம ரெட் சைல் வந்து அதிகமாக அந்த சப்சாயில் ஆட் பேன் வந்து இருக்கும். இது ஆட் பண்ணுறதுக்கு போது என்னது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹார்ட் லேயர் கிரியேட் ஆயிரும். ரூட்டோட க்ரோத் வந்து அதிகமாக அங்கே வந்து இருக்காது. சரிங்களா அதே மாதிரி இன்ஃபில்ட்ரேஷன் வந்து இதில் வந்து நடக்காது. The ability of the rainfall to cause the erosion வந்து பாத்தீங்கன்னா erosivity. சரிங்களா ரெயின்ஃபாலோடைய எபிலிட்டி சரிங்களா அந்த ரெயின்ஃபாலோட இன்டென்சிட்டி தான் இது erosivity. அதே எரோடபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி சாயிலோட ப்ராப்பர்ட்டி. வல்னரபிலிட்டி ஆர் சசப்டபிலிட்டி ஆஃப் பீயிங் எரோடட் பை ஃபோர்சஸ் லைக் தி விண்ட் ரெயின் வந்து பாத்தீங்கன்னா எரோடபிலிட்டி. சரிங்களா சாயிலோட குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா எரோடபிலிட்டி, ரெயினோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா எரோசிவிட்டி. which is the principal characteristics of the affecting the erodibility. சரிங்களா சாயிலோட எரோடபிலிட்டி வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான கேரக்டரிஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா சாயிலோட டெக்ஸ்சர். சரிங்களா சாயிலோட டெக்ஸ்சரை பேஸ் பண்ணி நம்ம எரோஷன் நடக்குமா நடக்காது அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்றதுல வந்து முக்கியமான ரோல் பிளே பண்றது வந்து பாத்தீங்கன்னா சாயிலோடைய டெக்ஸ்சர்.
The soil that is dominated by the hydrous oxides of the iron and aluminum is பார்த்தீங்கன்னா laterite soil. சரிங்களா? அந்த iron and aluminum oxides வந்து எங்க அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா laterite soilல வந்து அதிகமா இருக்கும். The rate of decay of organic matter tends to be dash in the flooded soil. சரிங்களா? ரொம்ப ஸ்லோவா இருக்கும். சரிங்களா? ஆர்கானிக் கண்டென்ட் வந்து இந்த ஃப்ளட்டட் கண்டிஷன் இல்லாட்டி சப்மர்ஜ்டு கண்டிஷன்ல வாட்டர் வந்து என்னது ஸ்டாண்டிங்ல இருக்கக்கூடிய கிராப்ல வந்து ஏரியால சாயில் வந்து பாத்தீங்கன்னா அந்த டீகம்போஷன் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும். சரிங்களா? என்ன காரணம் அங்க வந்து அடிக்குவேட் ஆக்சிஜன் இருக்காது. சரிங்களா? ஆக்சிஜன் இல்லாதனால என்னது ஏரோபிக் கண்டிஷன் இருக்கிறதுனால ஈஸியா வந்து டீகம்போஸ் ஆகாது. சரிங்களா? அதனால அது ரொம்ப வந்து ஸ்லோவா நடக்கும். Saline and alkaline soils are otherwise called as the halomorphic soil. சரிங்களா? saline soil, alkaline soil வந்து பாத்தீங்கன்னா halomorphic soils அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே வந்து hydromorphic soils பாத்தீங்கன்னா formed under the waterlogged condition. சரிங்களா? waterlogged condition நம்ம submerged soilல ஃபார்ம் ஆகக்கூடிய soil வந்து பாத்தீங்கன்னா hydromorphic soil. அதே calcimorphic soilனா பாத்தீங்கன்னா rich in the calcium carbonate. calcium carbonate வந்து அதிகமா இருக்குது பாத்தீங்கன்னா calcimorphic soilsனு சொல்லுவாங்க. ஹேலோமார்பிக்னா saline and sodic soils வந்து நம்ம ஹேலோமார்பிக் சொல்ல என்னது அந்த soluble salt வந்து அதிகமா இருந்தா அது என்னது halomorphic soils. Buffering capacity of the soil is the ability of the soil to resist changes in the pH. சரிங்களா? pHல கூட சேஞ்ச் என்னது ரெசிஸ்ட் பண்ணி அது என்னது தடுத்து அதுக்கு எகெயின்ஸ்டா நிக்கிறது என்னது buffering capacity. Days are the characterized by the high acidity and presence of the numerous toxic material and undecomposed organic material which severely affect the crop growth வந்து பாத்தீங்கன்னா PT soil. நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த PT soil தான் என்னது ரொம்ப சப்மர்ஜ்டு கண்டிஷன்ல இருக்கும். அங்க என்னது ரூட் growth வந்து என்னது ரொம்ப அதிகமா இருக்கு. பிளான்ட்டோட growth வந்து ரொம்ப அதிகமா இருக்காது. அதே மாதிரி டீகம்போஷன் என்னது ரொம்ப கம்மியா ஸ்லோவா நடக்கும். டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அது பாத்தீங்கன்னா PT soils. அந்த மாதிரி இந்த PT soils வந்து நம்ம ரைஸ் grow பண்ணும்போது பாத்தீங்கன்னா யூசுவலி என்னது ரொம்ப ஸ்டண்டட் அப்புறம் ப்ரௌனிங் டிசீஸ் வந்து வரும். அப்புறம் லோ டில்லரிங் வந்து அந்த ரைஸ் கிராப்ல இருக்கும். தி காமன் பிராக்டிஸ் ஃபார் தி ரீக்ளைமிங் saline soil வந்து பாத்தீங்கன்னா லீச்சிங். சரிங்களா? saline soilக்கு வந்து என்னது நம்ம லீச்சிங் வந்து யூஸ் பண்ணிப்போம். saline soil contains the soluble salt. சரிங்களா? saline soil வந்து என்னது soluble salts வந்து அதிகமா இருக்கும். iron oxides are the characteristics of the laterite or red soil. சரிங்களா? red soil laterite soil வந்து பாத்தீங்கன்னா iron oxides வந்து அதிகமா இருக்கும். TDS அதோட எக்ஸ்பென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா total dissolved solids. சரிங்களா? TDS பாத்தீங்கன்னா total dissolved solids. salt கிடையாது solids. SAR sodium absorption ratio. சரிங்களா? ரேட் கிடையாது ரேஷியோ. சரிங்களா? sodium absorption ratio. SOR refers to the sodium absorption ratio. அதோட ஃபார்முலா பாருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? SAR equal to sodium divided by calcium plus magnesium divided by 2. இந்த ரூட் வந்து ஹோல் ரூட்டா இருக்கும். சரிங்களா? sodium absorption ratio சோடியத்துக்கும் கால்சியம் மெக்னீசியத்துக்கான அந்த ரேஷியோ தான் என்னது சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ. which of the following is not a liming material. சரிங்களா? ஜிப்சம் என்னது லைமிங் மெட்டீரியல் கிடையாது. சரிங்களா? டோல்மைட், கால்சியம் ஹைட்ராக்சைடு இந்த பேசிக்ஸ் எல்லாம் என்னது ஆசிட் சைல் நம்ம ரிக்ளைம் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜிப்சம் வந்து என்னது அல்கலை சைலுக்காக தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் ஜிப்சமோட கெமிக்கல் ஃபார்முலா பாத்தீங்கன்னா CaSO4.2H2O. சரிங்களா? தான் ஜிப்சமோட கெமிக்கல் ஃபார்முலா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜிப்சம் ரிக்யர்மெண்ட் சரிங்களா? அல்கலைன் சைலோட ரிக்ளமேஷன் இல்லாட்டி அமெண்ட்மெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜிப்சத்தை பேஸா வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. அதான் அந்த குவான்டிட்டி ஆஃப் தி டிஃபரெண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் டு பி அப்ளைட் கம்பேரிஷன் வித் தி ஜிப்சத்தை பேஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அதே பாத்தீங்கன்னா முன்னாடி பார்த்தா நம்ம ஆசிட் சைடில் அதோடைய ரிக்யர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா லைம் ரிக்யர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அது CaCO3 சரிங்களா? கால்சியம் கார்பனேட்டை பேஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அல்கலி சைடில் வந்து பாத்தீங்கன்னா ஜிப்சத்தை பேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி ஜிப்சத்தை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஜிப்சமோட 1 டன் பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு தி 0.18 டன்னஸ் ஆஃப் சல்ஃபர். அதே பாத்தீங்கன்னா 1 டன்னஸ் ஆஃப் ஜிப்சம் வந்து பாத்தீங்கன்னா 1.62 டன்னஸ் ஆஃப் தி அயர்ன் சல்ஃபைடுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். தி கான்செப்ட் ஆஃப் ஜிப்சம் ரிக்யர்மெண்ட் கிவன் பை தி ஷூனோவர். சரிங்களா? ஜிப்சம் ரிக்யர்மெண்ட் கான்செப்ட் கொடுத்து பாத்தீங்கன்னா ஷூனோவர் தான் கொடுத்திருப்பாரு. ஜிப்சம் தான் பாத்தீங்கன்னா மோஸ்ட் காமன்லி யூஸ்டு தி ரிக்ளமிங் ஏஜென்ட். சரிங்களா? அந்த அல்கலைன் சைடில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட் காமனா இல்லாட்டி ரொம்ப ஒரு சீப் சோர்ஸ் ஆஃப் ரிக்ளமேஷன் ஏஜென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிப்சம் தான். தென் ஜிப்சம் ரிக்யர்மெண்ட்டுக்கான ஃபார்முலா வந்து பாருங்க. ஜிப்சம் ரிக்யர்மெண்ட் ஈக்குவல் டு ESP எக்ஸ்சேஞ்சபிள் சோடியம் பர்சன்டேஜ் இனிஷியல் எவ்வளவு இருக்கு மைனஸ் ஃபைனல். சரிங்களா? ESP இனிஷியல் மைனஸ் ஃபைனல் டிவைட் பை 100 இன்டூ CEC. சரிங்களா? இதுதான் என்னது ஜிப்சம் ரெக்யர்மெண்ட்டுக்கான ஃபார்முலா. which one of the following is the chemical fertilizer produces the alkalinity. சரிங்களா? alkalinity வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சால்ட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இது எதுன்னு பாத்தீங்கன்னா கால்சியம் நைட்ரேட். சரிங்களா? அதே பாத்தீங்கன்னா அசிடிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபெர்டிலைசர் வந்து பாத்தீங்கன்னா அமோனியம் பேஸ்டு ஃபெர்டிலைசர். சரிங்களா? நைட்ரோஜனஸ் ஃபெர்டிலைசர் அமோனியம் பேஸ்டு ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே அசிடிட்டியை காஸ் பண்ணும். கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ்ல பாத்தீங்கன்னா அல்கலினிட்டி காஸ் பண்றது பாத்தீங்கன்னா கால்சியம் நைட்ரேட்.
ராக் பாஸ்பேட் வந்து பாத்தீங்கன்னா ஆசிட் சாயில் வந்து அதிகமாக நம்ம ரெக்ளைம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ராக் பாஸ்பேட் யூஸ்டு இன் தி ஆசிட் சாயில். தென் அதே பாத்தீங்கன்னா ஆசிட் சாயில ரெக்ளைம் பண்ணுறதுக்காக ஒரு வீடு வந்து யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. அது பாத்தீங்கன்னா ரூமெக்ஸ் அசிட்டோசெல்லா சரிங்களா. ரூமெக்ஸ் அசிட்டோசெல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆசிட் சாயில ரெக்ளைம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுவோம். அதே பாத்தீங்கன்னா அல்கலைன் சாயில ரெக்ளைம் பண்ணுறதுக்காக பாத்தீங்கன்னா அர்ஜிமோன் மெக்சிகானா சரிங்களா. அர்ஜிமோன் மெக்சிகானா வந்து பாத்தீங்கன்னா அல்கலைன் சாயில ரெக்ளைம் பண்ணுறதுக்காக, ஆசிட் சாயிலுக்கு பாத்தீங்கன்னா ரூமெக்ஸ் அசிட்டோசெல்லா. சென்ட்ரல் சாயில் சலனிட்டி ரிசர்ச் இன்ஸ்டியூட் லொகேட்டட் அட் தி கர்னல் ஹரியானா சரிங்களா. சாயில் சலனிட்டி ரிசர்ச் இன்ஸ்டியூட் பாத்தீங்கன்னா ஹரியானாவில் இருக்கும். கர்னல் அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். அதே நேஷனல் பியூரோ ஆஃப் சாயில் சர்வே அண்ட் லேண்ட் யூஸ் பிளானிங் வந்து பாத்தீங்கன்னா நாக்பூர்ல ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும் சரிங்களா. சாயில் சர்வே அண்ட் லேண்ட் யூஸ் பிளானிங் வந்து பாத்தீங்கன்னா நாக்பூர் மகாராஷ்டிராவில் இருக்கும். The next one, land capability classification. மொத்தம் பாத்தீங்கன்னா 8 classes இருக்கும் சரிங்களா. லேண்ட் பாத்தீங்கன்னா அதோடைய ஷூட்டபிலிட்டி வச்சு பாத்தீங்கன்னா மொத்தம் 8 கிளாஸஸா பிரிச்சிருப்பாங்க சரிங்களா. அந்த 8 கிளாஸும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 வந்து பாத்தீங்கன்னா சூட்டபிள் ஃபார் தி கல்டிவேஷன் சரிங்களா. அதை நம்ம கிராப் வந்து கல்டிவேட் பண்ணிக்கலாம். அடுத்து இருக்கக்கூடிய 4 வந்து பாத்தீங்கன்னா கிராப்புக்கு வந்து எனக்கு ரொம்ப கல்டிவேஷன் ரொம்ப நாட் சூட்டபிளா இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி இந்த ஒவ்வொன்றுக்கு எனக்கு ஒவ்வொரு கலர் இருக்கும். இந்த கலர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. எல்லோ எதுக்காக, ரெட் எதுக்காக அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். The National Wasteland Development Board was established under the Ministry of the Environment and Forestry சரிங்களா. நேஷனல் வேஸ்ட் வாட்டர் டெவலப்மெண்ட் போர்டு வந்து பாத்தீங்கன்னா என்வரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் மினிஸ்ட்ரிக்ல தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. தென் நேஷனல் வேஸ்ட் வாட்டர் டெவலப்மெண்ட் போர்டு வந்து பாத்தீங்கன்னா 1985ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸ்டார்டட் வந்து 1985ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. தென் இன்டகிரேட்டட் வேஸ்ட்லேண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சரிங்களா. IWDP இன்டகிரேட்டட் வேஸ்ட்லேண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா 1992ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தென் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சலைன் சாயில் அல்கலைன் சாயிலுக்கு வந்து என்னது ரொம்ப டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த எக்ஸாம்ஸ்க்கு போனாலும் சரி எல்லா இடத்துலயும் வந்து இந்த சலைன் சாயில் அல்கலைன் சாயிலுக்கான டிஃபரன்ஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்க சரிங்களா. இது வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. சலைன் சாயில் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய அதர் நேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷோலோ ஷாக் சாயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இங்க பாத்தீங்கன்னா சொலோனேட் சாயில் சரிங்களா. அல்கலி இல்லாட்டி சோடிக் சாயில் சரிங்களா. சலைன் சாயில்னா பாத்தீங்கன்னா pH வந்து 8.5 வரைக்கும் இருந்தா அது வந்து சலைன் சாயில், 8.5 to 10 இருந்தா அது வந்து அல்கலி சாயில் இல்லாட்டி சோடிக் சாயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதோடைய அதர் நேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த துர், ரெக், லுனி எல்லாமே சலைன் சாயிலுக்கான அல்டர்னேட் நேம்ஸ். இந்த உசார், கலார், கெஷார் வந்து பாத்தீங்கன்னா அல்கலி சாயிலுக்கு அதர் நேம்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் அல்கலியா இருக்கும். அந்த மாதிரி ஒயிட் கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து ஒயிட் அல்கலியா இருக்கு. இது என்னது லைட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். இது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அல்கலி. இது வந்து என்னது ஒரு பிரவுன் கலர்ல ஃபார்ம் ஆயிருக்கும் சரிங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா சலைன் சாயில வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சபிள் கால்சியம் வந்து அதிகமா இருக்கும். சோடிக் சாயில் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சபிள் சோடியம் வந்து அதிகமா இருக்கும். தென் இது பாத்தீங்கன்னா எக்ஸஸ் ஆஃப் சாலிபிள் சால்ட் சரிங்களா. சலைன் சாயில் அப்படின்னா இது சாலிபிள் சால்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கும். சாலிபிள் சால்ட்ஸ் அப்படி சோடியம் வந்து அதிகமா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சாலிபிள் சால்ட்ஸ் வந்து கம்மியா இருக்கும். பட் எக்ஸ்சேஞ்சபிள் சோடியம் வந்து அதிகமா இருக்கும் சரிங்களா. சலைன் சாயில்ல வந்து எக்ஸ்சேஞ்சபிள் சாலிபிள் சால்ட்ஸ் ஆஃப் தி சோடியம் அதிகமா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சபிள் சோடியம் வந்து அதிகமா இருக்கும். தென் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தென் 13 இருக்கணும் சரிங்களா. இங்க பாத்தீங்கன்னா மோர் தென் 13 இருக்கும். அதே எக்ஸ்சேஞ்சபிள் சோடியம் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தென் 15 இருக்கும். டோட்டல் சிஇசி கேட்டைன் எக்ஸ்சேஞ்ச் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா லெஸ் தென் 15 இருக்கும். இங்க வந்து மோர் தென் 15 இருக்கும். அதே இசி எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி பாத்தீங்கன்னா மோர் தென் 4 இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா லெஸ் தென் 4 இருக்கும் சரிங்களா. இதோட சலைன் சாயிலோட கெபாசிட்டி அதோட கேரக்டரிஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோக்டு கண்டிஷன் சரிங்களா. ரொம்ப என்னது எல்லாமே ஒரு கிளப் பண்ணி ஒரு குரூப்பா இருக்கும். ஃப்ளோக்டு கண்டிஷன், பெர்மியபிள் டு வாட்டர் அண்ட் ஏர். வாட்டர் அண்ட் ஏர் என்னது ஈஸியா வந்து உள்ள பெர்குலேட் ஆகி போகும். சாயில் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஆப்டிமா இருக்கும். நம்ம என்னது ஃப்ரீக்வெண்டா நம்ம லீச்சிங் பண்ணும்போது என்னது குட் குவாலிட்டி வாட்டர் வச்சு லீச்சிங் பண்ணும்போது நம்ம கல்டிவேஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா டீஃப்ளோகேட்டட் கண்டிஷன் சரிங்களா. என்னது சோடியம் இருந்தா என்னது அங்க வந்து டீஃப்ளோகேஷன் இருக்கும். அந்த குரூப் என்னது இது வந்து டிஸ்பர்ஸ் பண்ணி வச்சிரும் சரிங்களா. வாட்டர் ஏர் வந்து பெர்மியபிலிட்டி வந்து ரொம்ப போரா இருக்கும். வெரி போர் ஸ்ட்ரக்சரா இருக்கும். கிராப் growth என்னது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இம்பீடிங்கான ஒரு சுச்சுவேஷன் வந்து இது வந்து கிரியேட் பண்ணும் சரிங்களா. இதான் என்னது சலைன் சாயில் அல்கலைன் சாயிலுக்கான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டிஃபரன்ஸ் சரிங்களா. சலைன் சாயில் பாருங்க pH வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் 8.5. அதோட SAR வந்து பாத்தீங்கன்னா 13க்கு வந்து கம்மியா இருக்கும். ESB வந்து 15 கம்மியா இருக்கும். EC வந்து பாத்தீங்கன்னா 4 விட அதிகமா இருக்கும் சரிங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த மிட்சம் சீரிஸோட லாஸ்ட் வீடியோ இதுதான் சரிங்களா. அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நிறைய டிப்ஸ் அப்புறம் அடுத்த செமஸ்டருக்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம போறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி அப்புறம் டெலிகிராம் அப்புறம் யூடியூப் எல்லாமே என்னது வாட்ஸ்அப் சேனல் அதுலயும் வந்து ஜாயின் பண்ணிங்க. நம்ம அடுத்தடுத்து வீடியோ அப்டேட் வந்து இந்த சேனல் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அதனால எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்களோட சீனியர்ஸ், உங்களோட ஜூனியர்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.